வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேணு ஆடியோஸ், விழுப்புரம் முட்டத்தூர். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா சிட்டி பிக்கப் வண்டிக்கு தான் 2.1 கேட்டிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். ஆம்ப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்வெர்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர் பிராண்டோடு போட்டிருக்கோம். 12-32 ஆடியோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டி யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருக்குது சப்வூஃபர் போர்டு கீழே இருக்குது. சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷியாடோட தான் நம்ம எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது தான். 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பிடி பாருங்கள், பிடி சப்வூஃபரையும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1.3 கேபினெட்லேயே உட்கார வச்சாச்சு. நல்லா காம்பேக்டாக இருக்குது. செக் பண்ணியாச்சு. ரிசல்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்வூஃபர் பாக்ஸு 12 இன்ச்சு சப்வூஃபர் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை கொஞ்சம் முன்னே இழுத்துட்டு சீட்டுக்கு பின்னாடி சைடு வச்சுருவோம், கரெக்டாக இருக்கும். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் பயன்படுத்துகிறோம் பாருங்கள். ஸ்பீக்கரு ஊஃபர் டைப் தான் பயன்படுத்துகிறோம், 4 இன்ச்சு ஸ்பீக்கரு. சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் பிராண்டு தான், நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஓன் பிராண்டு தான் பாருங்கள். டபுள் மேக்னெட்டு 20க்கு 155 போட்ட மேக்னெட்டு, 4 ohms ரேஞ்ச் இருக்கும் பாருங்கள். ஹெவியாகவே இருக்கும். ரெகுலராக போட்டுட்ருக்கோம், அதுதான் போயிட்டுருக்கு. டெக்னீஷியன் லைனில் எடுத்தும் நல்லா தான் இருக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பாருங்கள். வண்டிக்கு டியூட்ரு கார் டியூட்ரு போட்டிருக்கு. இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே இங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபார்மரை தவிர மீதி எல்லாமே கேபினெட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் இருந்தது தேர்ச்சி. மீதி எல்லாமே போட்டாச்சு புதுசாக. 2 கெப்பாசிட்ரு இது மட்டும்தான் இதில் இருந்தது தேர்ச்சி. இது எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஃபுல் சர்வீஸ் இது. அவங்க சின்ன ஒரு செக்கிங் போட்டலாம் பாருங்கள். கண்டினியூவாக ரன் பண்ண முடியாது. ஃபுல் நைட் ஒர்க்கு. 2 ஆம்புமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே உட்காந்து நேற்று ஈவினிங் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக சரியாக இருந்துச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 4 மணி ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு பாருங்கள். எல்லா வேலையும் முடிஞ்சுது. வண்டி வந்ததுன்னா இன்றைக்கி ஃபிட்டிங் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மன்னிக்கவும். நன்றி நண்பர்களே.